காய்ஸ், இதான் நம்ம கவிதா நாகராஜ் யூடியூப் சேனல். இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேம் இப்போ நம்ம விளையாட போகிறோம். இந்த கேம் பேர் எனக்கே தெரியல காய்ஸ். விளையாட்டு நம்ம இதுவில் கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் விளையாடுங்க. இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்னா, நம்ம சொட்ட தாத்தா குட்டி போடும் மட்டி மாரி இருக்காரு. இவரு தான் சொட்ட தாத்தாவா காய்ஸ். எப்படி ஓட்டுறாரு பாருங்க காய்ஸ். சொட்ட தாத்தா சூப்பராக ஓட்டுறாரு காய்ஸ். சொட்ட தாத்தா சூப்பர் சொட்ட தாத்தா. நீங்கள் சொட்ட தாத்தா இல்லை காய்ஸ், இவரே இளமையான சொட்ட வீரர் காய்ஸ். இவர் பேர் நம்மளுக்கே தெரியும். இவர் பேர் ஏன்னா நான் சொட்டையாக இருக்கிறவங்களை கலாய்க்கிறேன்னு நினச்சிக்காதீங்க காய்ஸ். இது நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக போகிற கண்டென்ட் காய்ஸ். கொஞ்சம் டஃப்பாக இருக்குது காய்ஸ். இது என்ன பண்ணுறது, கொஞ்சம் டஃப்பாக இருக்காப்புல. சொட்ட தாத்தா ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. நம்மளும் அதுக்கேற்ற மாரி முயற்சிகளை கொடுத்தா தான் சொட்ட தாத்தா கொஞ்சம் முன்னேறி போய் ஜெயிப்பார் காய்ஸ். ஓய் சொட்ட தாத்தா வாட்ராய். சொட்ட தாத்தா குடிச்சிட்டே இருக்கார் காய்ஸ். தண்ணி குடிக்கணும் போல இருக்காப்பல் சொட்ட தாத்தாக்கு. நம்மளே குதி வைக்கலாமா சொட்ட தாத்தாவை? சொட்ட தாத்தா கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுன்னு வந்துருக்காரு போலையே. ஏன்னா ஒரு சொட்ட தாத்தா மாரியே இல்லை, எளிமையான வீரர் மாரி இருக்காரு. நம்மளால இந்த டவரை காய்ஸ்னா காய்ஸ், இவரே கஷ்டமாக இருக்குன்னா சொல்ல மாட்டேன், ஈஸியாக தான் இருக்குது, கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குது காய்ஸ் இந்த விளையாட்டு. இப்போ நம்ம பிசியில் விளையாடிட்டுருக்கோம் காய்ஸ். இதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க காய்ஸ், அதுவே நம்மளுக்கு போதும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை வச்சு தான் இதுக்கு மேலே கண்டென்ட்டாக நம்மளால் போட முடியும். சொட்ட தாத்தா ஜம்பே சொட்ட தாத்தா ஜம்ப் கூட பண்ணதுக்கு கஷ்டப்படுறாரு பாருங்க காய்ஸ். அவ்வளோ தீனி சாப்பிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது பாருங்க. சொட்ட தாத்தா வாங்க, சொட்ட தாத்தா எகிறங்க. சூப்பர் சொட்ட தாத்தா. இவ்வளோ விடாமுயற்சிகளுக்கு அப்புறம் சொட்ட தாத்தா வந்திருக்காரு. ஏரோப்ளேனே சாயுது பாருங்க காய்ஸ் ஒரு வெயிட்டுக்கு. எவ்வளோ சாப்பிட்ற போகிறோம் காய்ஸ். குண்டனிங்களையும் சொட்டைகளையும் கலாய்க்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இது ஒரு கண்டென்ட்டுக்காக தான் காய்ஸ். நான் காய்ஸ் இது சீக்கிரத்தில் விளையாட முடியல காய்ஸ். நடுவில் ஒரு ஆடை போட்டுறானுங்க காய்ஸ். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ். நடுவில் ஆடு வந்துட்டு போட்டுறானுங்க காய்ஸ். ஸ்டாலின் தான் வராதுன்றானுங்க கேட்டால். ஆனால் நம்மளுக்கு தெரியும் டிவிக்கே தான் வரப்போகுதுன்னு. இந்த சொட்ட தாத்தா கூட டிவிக்கே தான் ஓட்டு போட போகிறான்னு சொல்லியிருந்தார் காய்ஸ். கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறேன், கொஞ்சம் சிரிப்பாத்துங்க, சேர்த்துக்காதீங்க காய்ஸ். எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க காய்ஸ், அதுவே நம்மளுக்கு போதும் காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். பண்ண முடியல காய்ஸ். சொட்ட தாத்தா வெயிட்டாக இருக்கிறதுனால பறக்க மாட்டுறாரு காய்ஸ். சொட்ட தாத்தாவாக இருக்கார் காய்ஸ். கொஞ்சம் காய்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் நம்ம இப்போ குதிக்க போகிறோம். சொட்ட தாத்தா பாருங்க காய்ஸ். எப்போ பார்த்தாலும் கார்னர் எஜ்ஜிலே முத்தம் கொடுத்துட்டு விளையாடிட்டு இருக்காரு காய்ஸ். சொட்ட தாத்தா ஐயோ உருளைப்பானை இருக்கியா? எகிரிவியா? சொட்ட தாத்தா கூட ஈட்டின் போது காய்ஸ். அது நம்மனா காய்ஸ் பண்ணுறது. இன்னொரு வெடி குண்டி வச்சுட்டானுங்க. சரி ஏன் அவனுங்க இப்படி இருக்கானுங்க? சொட்ட தாத்தாக்கு சொட்ட தாத்தா அண்ணா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உன் கேம் தானே, நீ தான் ரிப்போர்ட் அடிக்கணும். குதியா ரிபேஸில் குதினியா? பாய் சொட்ட தாத்தா உன் கேமில் இப்படி வச்சுருக்கானுங்களே, ரிப்போர்ட் அடியா? என்ன காய்ஸ் இது? ரிபேஸில் குதிச்சா குதிக்க மாட்டார் இவர். சொட்ட தாத்தா வரதுனால ரிபேஸில் குதிக்க மாட்டாரா? சொட்டையில் வெளிச்சம் அடிச்சு அவர் குதிக்கிட்ட கண்ணு அவருக்கே மறைக்கிறா போகுது காய்ஸ். இது வெறும் கண்டென்ட்டுக்கு தான், நீங்கள் சொட்டையாக இருக்கவங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி காய்ஸ், இது வெறும் கண்டென்ட்டுக்கு தான் காய்ஸ். வார்த்தைக்கு சொல்லி போகிறேன். என்ன காய்ஸ் இது மறுபடியும் நம்மளுக்கு இப்படி பண்ணுறானுங்க, கடுப்பாக இல்லை காய்ஸ். ஜம்புடா அடாண்ணா காய்ஸ். இந்த கேமில் நம்மளுக்குன்னே சதி வச்சுருக்கானுங்க போல். சொட்ட தாத்தாக்குன்னே சதி வச்சுருக்கானுங்க. குதிரா சொட்ட தாத்தா.
காய்ஸ் ஒரு சொட்ட தாத்தா தான் காய்ஸ், எளிமையானவராக இருக்காருன்னு பார்க்காதீங்க. லைட்டாக மேக்கப் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த காலத்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் தெரியல, ஆயா கூட நல்லாலாம் காமிப்பாங்க. காய்ஸ் எப்படியோ நம்ம இந்த கேமை முடிச்சிட்டோம். இதோட நம்ம இந்த பிளாக்கை முடிச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஆதரவும் சப்போர்ட்டும் மட்டும் பண்ணுங்கள் காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ்.